மிதுனம் ராசி காலச்சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த மிதுன ராசி. இவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதே நேரத்தில் எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பு நிறைந்ததாக இருக்கும், புதுமையுமே நிறைந்ததாக இருக்கும். சமூகத்தில் பிறரால் எளிதில் விரும்பக்கூடிய ஒரு நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திறம் படைத்தவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க பார்க்க விளையாட்டுத்தனமாக இருந்தால் கூட செய்யக்கூடிய செயலில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்களாம். அதே நேரத்தில் இது பார்த்திங்கன்னா புதனே ஆளக்கூடிய ஒரு ராசி. கவர்ச்சியான தோற்றமும் பேச்சில் இனிமையும் இவங்களோட ஒரு பலமாகவும் இருக்கும். தொழில் மற்றும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய புத்திசாலித்தனம், தகவல் தொடர்பு சார்ந்த தொழில்களில் ஆராய்ச்சி, எழுத்து, மார்க்கெட்டிங், வியாபாரம் இதெல்லாம் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. பணவரவு பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் நிலையான சேமிப்பில் இவங்களுக்கு கவனம் செலுத்தணும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே தம்பதியினர் ஒருவரைக்கொருவர் விட்டு கொடுத்து போனதன் மூலம்தான் இவங்களோட வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். இல்லை அப்படின்னா காலம் முழுவதுமே இவங்களுக்கு சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள் அப்படின்னு தொடர்ந்து கொண்டே இருக்கும். சரி, இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த வைகாசி மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க, உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இந்த டைமில் உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத குறித்து எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த வயதில் உங்களுக்கு யோகம் நிறைந்ததாக இருக்கோ, உங்களுக்கு யாரால் பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள், பெல் பட்டன் இருக்குது, அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே கூட இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாக அமையும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், பணப்புழக்கம் இது எல்லாமே அதிகரிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதமாகவும், கடன் சுமை அனைத்துமே குறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு பாதகமான பலன்களை கொடுக்க போகுது. தொழில் வேலை பொறுத்த வரைக்குமே புதன், சுக்கிரன், குருவின் சஞ்சாரத்தினால உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. கடன்களுமே குறைந்து பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் கூட நீங்கள் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பணம் இருக்குது அப்படின்ட்டு தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ணுறது ரொம்ப தப்பு. அதே மாதிரி கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும். குழந்தைகளோட கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய சொத்து அல்லது வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து அமையும். அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது உங்களுடைய ராசிப்படி ரொம்பவே நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அற்புதமான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த பராபவ வருடம் வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே உங்களோட ராசிநாதன் புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. எனவே விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் ஏற்படலாம். உங்களோட ராசியிலேயே குரு சஞ்சரிக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள் வந்தால் கூட அது கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் சமாளிக்கலாம். காரியங்கள் எல்லாமே கடைசி நேரத்தில் கைகூடி வரும். கடமையை செய்பவனே செய்து வெற்றி காண்பீங்க. தொழிலையுமே புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். புனித பயணம் அதிகரிக்கும். 3ல் கேது இருக்கிறதுனால முன்னேற்ற பாதையில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தால் கூட அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சமாளிச்சிருவீங்க. அதே மாதிரி வைகாசி 1ஆம் தேதி 15/5/2026 அன்று மிதுன ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்களோட ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் உங்களோட ராசியில் சஞ்சரிக்கும் போது குழந்தைகள் வழியில் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும்.
குறிப்பாக குழந்தைகளோட கல்வி சம்மந்தமாகவோ அல்லது கடல் தாண்டி சென்று படிப்பது சம்மந்தமாகவோ கல்யாணம் சம்மந்தமாகவோ எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரும். புதிய வேலைக்கு ஏற்பாடு செஞ்ச முயற்சியுமே நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கையுமே இருக்குது. சமூக சேவையில் ஈடுபட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதன் விளைவாக பொதுநலனில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே வைகாசி 12ஆம் தேதி 26/5/2026 அன்று மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். உங்களோட ராசிக்கு அதிபதியானவர் தான் புதன். அவர் உங்களோட ராசியிலேயே சஞ்சரிப்பது ஒரு நல்ல நேரம்தான். உடல் நலம் சீராக இருக்கும். உள்ளம் உற்சாகத்தோடு இயங்கும். கடமையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. பணப்புழக்கமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடன் சுமை பல நாளாகவே வாட்டி உங்களை எடுத்திருக்கும். அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். தொழில் ஸ்தானாதிபதி குரு உங்களோட ராசியிலேயே இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பீங்க. அதே நேரத்தில் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த டைம் பொறுத்த வரைக்குமே உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு தொல்லை தந்த அதிகாரிகள் மாற்றப்படுவாங்க. புதிய பொறுப்புகள் கிடைத்து நல்ல ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் தான் இருக்குது. தொழில் ஸ்தானாதிபதி குரு உங்களோட ராசியிலேயே இருக்கிறதுனால தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் இருந்துச்சு அப்படின்னாவே நல்ல ஒரு வருமானம் இருக்கும். நல்ல ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக சுக்கிரன், அதாவது வைகாசி 26ஆம் தேதி 9/6/2026 அன்று கடகராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. ஸோ அங்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னா, அங்கு அவர் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு. இதன் முரண்பாடான கிரக சேர்க்கையின் காரணமாக மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேரும். போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். புனித பயனும் அதிகரிக்கும். குழந்தைகளோட எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே இந்த டைமில் வெற்றியை கொடுக்கும். நாட்டுப்பற்று மிக்கவங்களோட நட்பால் நடைபெறாத சில காரியங்கள் எல்லாமே இப்பொழுது நடைபெற ஆரம்பிக்கும். நீண்ட தூர பயணங்கள் பலன் கொடுக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே புகழ் அதிகமாக இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கணிசமான லாபம் கைகளில் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே தென்முக கடவுள் வழிபாடு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே நேரத்தில் நீங்கள் பச்சை நிறத்தை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, துணிச்சலாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது ஒரு யோகமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. செவ்வாய் பகவான் மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு வரவு அதிகமாகவே இருக்கும். பொருளாதார நிலை கணிசமாக உயர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் நீங்கள் செஞ்சு வரக்கூடிய தொழில் வியாபாரம் இது எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கண்டிப்பாக உழைத்தவனுக்கு நல்ல ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். கடந்த மாதம் வரைக்குமே இருந்து வந்த போராட்ட நிலைகள் மாறும். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புமே விலக ஆரம்பிக்கும். மருத்துவ செலவு பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் குறையும். பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி கொடுக்கும். மே 26 வரைக்குமே ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய குருவால் உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்குது. புதிய இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரியான முயற்சிகள் பல நாளாகவே இருந்திருக்கும். அது எல்லாமே நல்ல வெறும் வெற்றி கொடுக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். தம்பதிகளுக்குள்ளேயுமே ஒரு இணக்கமான சூழலானது உங்களுக்கு இருக்க போகுது. அதே மாதிரி தொடர்ந்து இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சந்திராஷ்டமம் ஜூன் 4ஆம் தேதி ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை சாதிப்பதில் வல்லவரான உங்களுக்கு இந்த மாதம் யோகக்காரமான ராகு மே 26 வரைக்குமே குரு பார்வையோடு சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுத்த வேலை நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். செல்வாக்கு, அந்தஸ்து இது எல்லாமே இருக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு, பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் அமைஞ்சிருக்கு. வெளிநாட்டு முயற்சி எல்லாமே சாதகமாக உங்களுக்கு அமையும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில பேருக்கு பிஆர் கிடைக்கும். சில பேர்த்துக்கு வேலையில் இருந்து வந்த பயங்கள் நீங்கும். புதிய இடம் வாங்குறது, வீடு வாங்குறது இந்த மாதிரியான நல்ல ஒரு முயற்சி நிறைவேறும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி ஆகுவார். தைரியத்தையும் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிப்பார். சகோதரர்கள் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்
தடைகள் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பேசுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். சந்திராஷ்டமம் ஜூன் 4, 5 இந்த நாளில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. காளி காம்பாளை வழிபட வாழ்க்கையில் பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்ததாக புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிந்த ஞானமும் பிறருக்கு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய திறமையும் கொண்ட உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு நன்மையான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. உங்களோட ராசிக்கு சப்தமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான குரு மே 26 வரைக்குமே ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு உழைப்பு அதிகமாகவே இருக்கும். அதற்கேற்ற வகையில் வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சில பேருக்கு திடீர்னு இடமாற்றம், பதவி உயர்வு இது எல்லாமே ஏற்படும். குடும்பம் ஓரிடம் என்று வாழக்கூடிய நிலைகள் உருவாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு ஸ்வீட்டெடு கொண்டாடு அப்படின்னு சொல்லும் அளவுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. சில பேர்த்துக்கு குழந்தைகளால் பெருமைகள் கிடைக்கும். சொத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனையுமே முடிவிற்கு வரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இந்த டைம் அமைஞ்சிருக்கு. மேலுமே உங்களுக்கு மே 26 முதல் குடும்பஸ்தானத்தில் உச்சமாகும் குரு குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துவார். பணவரையுமே அதிகரிக்கக்கூடிய சூழல் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்துவார். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் மிதுனராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போன்ற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகட்டும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. ஆல் வாஸ் தேங்க்யூ.